கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பிலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனையிலே வாழ்த்துவதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த ஆராதனையிலே சிறிது நேரம் உங்களோடு பேசுவதற்காக ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் லூக்கா சுவிசேஷத்தினுடைய 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இதே அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே சில காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். அவர் மீண்டும் வருகிறதை குறித்து சொல்லுகிறார். இப்படி அநேக காரியங்களை குறித்து பேசும் பொழுது ஒரு முறை சீஷர்களும் அவரை சார்ந்தவர்களும் அவரிடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் எப்போ நடக்கும்? இப்போ பக்கத்தில் நடக்குதா? கொஞ்ச நாள் ஆகுமான்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இந்த லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் அவர் வருகைக்கு முன்பதாக இந்த பூமியிலே நடைபெறப் போகிற நிறைய காரியங்களை வரிசையாக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அத்தனை காரியங்களையும் டிஸ்கஸ் பண்றதுக்கு இந்த ஒரு ஆராதனை போதாது. ஒரு சில காரியங்களை மட்டும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் வேகமாய் உங்கள் முன்பாக வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாக, அதிபதிகள் முன்பாக உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆண்டவர் 2ஆம் முறை இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி நடக்க போகிற காரியங்களிலே மிக பிரதானமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், உங்களை பிடித்து ஜெபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிகாரிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஒருவேளை இன்றைக்கு ஒரு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இப்படி இந்த மாவட்டங்களில் கிறிஸ்டியன்ஸ் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல ஒரு டீமா இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த பகுதியிலே கிறிஸ்தவர்கள் துன்பத்தை அனுபவிக்கவில்லை என்று சொல்லி நான் சொல்ல முடியும். இன்றைக்கு நாசரத், சாயர்புரம் சர்ச்சில் ஒரு சின்ன பிரச்சனைனா அதை கேட்பதற்கு உங்க பின்னாடி நிற்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. நம்முடைய பாப்புலேஷன், கிறிஸ்டியன் பாப்புலேஷனை பார்த்து அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் நிதானமாக தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய தேசத்திலே இன்றைய தினத்திலே எவ்வளவு தூரம் கிறிஸ்தவர்கள் பாடனுபவிக்கிறார்கள் என்பதை குறித்த விளக்கங்கள் நமக்கு தெரிவதில்லை. பத்திரிகைகள், வாட்ஸ்அப், சோசியல் மீடியாஸ் இதை பற்றியெல்லாம் சொல்லுவதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்திய தேசம், தம்பி சொன்னாங்க ஆராதனை முதல்ல பாட்டு படிக்கும்போது, டார்ச்சர்ஸ் அதிகமாக இருக்கிற தேசத்தின் பட்டியலிலே இந்தியா 14-15 இடத்துல இருக்கிறது என்று சொன்னாங்க. இதை குறித்து ஆலயத்திற்குள்ளே ஒரு நல்ல சோபஸ்டிகேட்டட் சூழ்நிலையில் இருக்கிற நீங்களும் நானும் அறிந்து கொள்ள விரும்பவில்லை, அறியவில்லை. ஆனால் நாம் வாழுகிற இந்த தேசத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள் என்பதற்கு மாற்று கருத்து கிடையாது. நாம் அனுப்பியிருக்கிற அருமையான தம்பிமார், தங்கச்சிமார், அன்னைமார் இந்தியாவின் பல பகுதிகளிலே இன்றைக்கு மிஷனரிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் பர்சனலாக ஃபோன் பண்ணி ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், கிட்டத்தட்ட மாசத்தில் 15 நாள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அநேக மிஷனரிகளுடைய காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஒருவேளை நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மாத்திரமல்ல, தென்னிந்தியாவிலிருந்து அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் அநேக மிஷனரிகளை இன்றைக்கு வட இந்தியாவிலே அனுப்பியிருக்கிறார்கள். வட இந்தியாவிலே பயங்கரமான காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். புள்ளி விவரத்தின்படி 2.3%, 2.5% கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி
கணக்கு வழக்குகள் சொல்லுகிறது. அப்படியானால் ஆளுகிற வர்க்கம் ஏன் இந்த 2-3% இருக்கிறவர்களை குறித்து பயப்பட வேண்டும்? இவர்களை குறித்து டெய்லி ஏன் அவங்க பேச வேண்டும்? இவர்களை குறித்து ஏன் பாராளுமன்றத்திலே பேச வேண்டும்? இவர்களை அடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஏன் சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும்? அதை நம்ம இன்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறோமா? ஊரில் யாராவது கலாட்டா பண்ணாங்கன்னா, ஏதோ பாவப்பட்டவன் ஒரு குடிகாரன் 2 பேர் கலாட்டா பண்ணிட்டான்னா அதை பெருசாக மைண்ட் பண்ண மாட்டோம். ஆனா அவன் பண்ணுகிற பிரச்சனை ஊருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்று சொன்னால் அதை குறித்து நாம் சிந்திப்போம். இவனை தட்டி வைக்கலன்னா நாளைக்கு ஊர்ல பிரச்சனை வந்துருமேன்னு சொல்லி பஞ்சாயத்துல இருந்தோ சொந்தக்காரங்க சேர்ந்தோ அவனை தட்டி வைக்க முயற்சி செய்வோம். அதுதான் இன்றைக்கு இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. 2.5%, 3% சொல்லுகிறாங்க. ஆனால் இந்த 2.5% ஜனங்களால் இந்த தேசத்திலே உண்டாக்கப்பட்டு இருக்கிற தாக்கம் என்பது ஆளுகிறவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லாவற்றிலும் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, இப்ப சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்திலே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். மதம் மாற்றம் செய்தால் ஆயுள் தண்டனை. எத்தனை பேர் நம்ம வாசித்திருக்கிறோம்? இதை எத்தனை பேர் இதை பற்றி சிந்திச்சிருக்கிறோம்? உத்தரப்பிரதேசம் இந்தியாவினுடைய ஹார்ட் ஆஃப் இந்தியா, அதுதான் இந்தியாவினுடைய அரசியலை நிர்ணயிக்கிற மாநிலம் என்று சொல்லுகிறோம். அந்த மாநிலத்தில் மதமாற்றம் செய்கிறவனுக்கு, அதாவது ஊழியம் செய்கிறவனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த மாநிலம் கொடுக்கிற தண்டனை ஆயுள் தண்டனை. ஆயுள் ஃபுல்லா ஜெயிலில் இருக்கணும். என்ன பயங்கரமான ஒரு சூழ்நிலையில இந்தியா இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதை பற்றி நீங்கள் எல்லாம் கவலைப்படவில்லை. ஆண்டனி பிளிங்கன், அப்படி ஒரு பெயர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆண்டனி பிளிங்கன், நல்ல படிச்ச ஊரு. ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர், அமெரிக்காவினுடைய உள்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சமீபத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி US கமிஷன் ஃபார் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அந்த அமைப்பு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை படித்த அந்த பிளிங்கன், அமெரிக்காவினுடைய, நம்ம நாட்டில் எப்படி அமித்ஷா இருக்கிறாரோ அதே மாதிரி அமெரிக்காவினுடைய உள்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன், அவர் ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன கமெண்ட்? இந்தியாவிலே மதமாற்ற தடை சட்டம், வெறுப்பு பேச்சுகள், சிறுபான்மையினர் வீடுகள், வழிபாட்டு தலங்கள் உழைக்கப்படுதல் அதிகமாய் பெருகி கொண்டிருப்பது கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்காரன் சொல்றான். இந்தியாவிலே வாழுகிற, இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு அமெரிக்காக்காரன், அமெரிக்காவினுடைய உள்துறை செயலாளர் வருத்தப்படுறார். ஆண்டனி பிளிங்கன் வருத்தப்படுறார். ஐயோ, இந்தியாவில் என்னுடைய ஜனங்கள், என்னுடைய ரத்தம், என்னுடைய பிள்ளைகள், ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கிறவன் பதற்றப்படுகிறான், வேதனைப்படுகிறான். அவங்க பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசுகிறான். ஆனால் இந்தியாவிலே எங்கே பாதிப்பு நடக்கிறதோ அந்த தேசத்திலே அங்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இதை குறித்து கவலை இல்லாதவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1999 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி காலையில் நான் நாகர்கோயிலில் பேங்க்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். திருநெல்வேலியிலிருந்து டெய்லி நாகர்கோயில் போய் வந்திருக்கிறேன். காலையில் தூங்கி முடிச்ச உடனே என்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 15 நிமிடமாவது ஹிந்து பத்திரிகை எடுத்து அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு தான் நான் ஆஃபீஸுக்கு போவேன். இந்த நாள் காலையில் நான் ஹிந்து பேப்பர் எடுத்து பார்க்கும்போது திடீரென்று சொல்லி நடுப்பக்கமெல்லாம் அதை தாண்டி ஒரு இடத்துல ஒரு சின்னதா ஒரு காரியம் போட்டிருக்கிறாங்க. ஒரு இந்தியாவில் ஒரு மிஷனரியும் அவருடைய 2 குழந்தைகளும் ஒரிசாவிலே எரித்து கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு சின்ன பிட்டு மாத்திரம் தான் போட்டிருந்தாங்க. நான் அதை வாசித்து விட்டு உடனே கிச்சனில் இருந்த மனைவிட சொன்னேன், பாரு கொடுமையை பாரு, நேற்று ஒரிசால இப்படி ஒரு பேரு கிரகாம் ஸ்டெயின்ஸ் தான், அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் எரிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, லெப்ரசி பீப்புள் மத்தியில் ஊழியம் செய்தாருன்னு அதில் எழுதியிருக்கு. இவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லப்படலை. வாசித்தேன், சொன்னேன், கடந்து போய்விட்டேன். அதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. ஆஃபீஸில் போய் தமிழ் பத்திரிகைகளை பார்க்கும்போது எங்கேயுமே அதை பற்றி பெரிதாக எதுவுமே போடப்படவில்லை. எந்த பத்திரிகையிலையும் அதை பற்றி பெரிதாக எழுதவில்லை, மறந்து விட்டோம். 15 நாட்கள் கழித்து அந்த கிரகாம் ஸ்டெயின்ஸுடைய துக்க நிவர்த்தி கூட்டம் நடைபெறுகிறது. அந்த துக்க நிவர்த்தி கூட்டத்தில் கலந்து கொண்ட கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவருடைய மனைவி இடத்திலே பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்டுறாங்க. ஏமா, இந்த கொலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள்.
அப்பொழுது அந்த அம்மா அழுதுட்டே சொன்னாங்க, நான் இந்த கொலை செய்தவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். அன்றைக்கு உலகம் விழித்து கொண்டது. அது வரைக்கும் கிரகாம் ஸ்டெயின்ஸ் மரணத்தை பற்றி பத்திரிகையாளர்கள் சொல்லல, டிவி பீப்புள் அதை கண்டு கொள்ளவே இல்லை. ஆனால் அன்றைக்கு அவருடைய மனைவி சொன்னாங்க, என்ன, என்னுடைய கணவனை கொலை செய்த, என்னுடைய 2 பச்சிளம் குழந்தைகளை கொலை செய்த இந்த கொடியவர்களை நான் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ உலகமெல்லாம் முழித்தது. அதற்கு பிறகுதான் இந்த கிரகாம் ஸ்டெயின்ஸினுடைய மரணம் உலகளவிலே பேசப்பட்டது. உலகம் அதை நோக்கி பார்த்தது. எப்பொழுது ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனையும் 2 குழந்தைகளையும் இழந்த அந்த பெண்மணி உலகத்திற்கு முன்பாக சாட்சியாக நின்றாள். இந்த வாசிக்க கேட்ட லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 12 சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெபாலயங்களிலும் சிறைச்சாலைகளிலும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாக அதிபதிகள் முன்பாக உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். தொடர்ந்து 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். இதுதான் ஐயா சாட்சி. இன்றைக்கு சாட்சி என்ற பெயரால நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச பெட்டி பெனிஃபிட்ஸ் ஆண்டவர் நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு கிரகாம் ஸ்டெயின்ஸினுடைய மனைவி சொன்னாங்களே, அதைத்தான் சாட்சி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் ஐயா சாட்சி என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்களை என் நாமத்தின் நிமித்தம் அடித்து துன்புறுத்தும் பொழுது அதை குறித்து நீங்கள் உலகத்திற்கு முன்பாக நிற்பதுதான் ஐயா சாட்சி என்று சொல்லி சத்திய வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து கற்பித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சாட்சி என்ற பெயராலே நம்ம என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? கார் இல்லாம இருந்து கார் கிடைச்சு, வீடு இல்லாம இருந்து வீடு கிடைச்சு, என் பிள்ளைக்கு சுகம் இல்லை, என் கணவனுக்கு சுகம் இல்லை. நல்லது, ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அதை நாம் சொல்லுவது நியாயமானது, ஏற்றது. ஆனால் இதை சாட்சி என்று சொல்லி வேதம் அங்கீகரிக்கவில்லை. என் நிமித்தம் நீ துன்பப்படுத்தப்பட்டனா அதை இந்த உலகத்திற்கு சொன்னா அதுதான் ஐயா சாட்சி. அது உன்னுடைய வாழ்க்கையிலே சாட்சியா இருப்பதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்காக நிறைய செய்திருக்கிறேன், ஆலயத்திற்காக நிறைய செய்திருக்கிறேன் அப்படி சொல்லி அநேகர் இங்க பெருமிதத்தோடு அமர்ந்திருக்கலாம். என் தேவனுக்காக நான் ஏதாவது பாடு அனுபவித்து இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறவங்க நம்ம எழும்பி நிற்க முடியும்? யாரையும் நான் எழுப்பி நிற்க சொல்லல. உங்க உள்ளத்துல உங்களோடு பேசட்டும், உங்கள் உள்ளம் உங்களோடு பேசட்டும். என் தேவனுக்காக நான் பாடு அனுபவித்து இருக்கிறேன் ஐயா. 35 வயசாச்சு, 50 வயசாச்சு, 70 வயசாச்சு, 80 வயசாச்சு. என் தேவனுக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நான் அடி வாங்கியிருக்கேன் ஐயா, என்னை மிதிச்சிருக்காங்க ஐயா, நான் பாடுவழியாய் கடந்து சென்றிருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த ஆலயத்தில் சொல்ல முடியும்? வருகையிலே ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்பட்டு விட்டோம். ஆமா, அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். பாட்டெல்லாம் சந்தோஷமா படிக்கிறோம், உண்மைதான். ஆனா இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ள அவர் வருகை இருக்குன்னு சொன்னா எத்தனை பேர் அவரோட போக போறோம்? இந்த உலகத்துல அவருடைய நாம மகிமைக்காக பாடுகள் அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அனுப்பி இருக்கிற மிஷனரிகள் பாடுகள் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஐயா. பாடுகள் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அடி வாங்குறாங்க ஐயா, அடி வாங்குறாங்க, கன்னத்தில் அடி வாங்குறாங்க, மிதிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அநேக காரியங்களை அநேக மிஷனரிகள் வெளியே ஓப்பனா சொல்றதில்லைங்க. அத்தனை நெருக்கங்கள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இந்த பாரத தேசத்தில். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த பூமியில 2ஆம் முறை வர்றதுக்கு முன்னாடி நீங்க அடிச்சு நொறுக்கப்படுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவதை காண்பார்கள். வானத்திலே அடையாளங்கள் தோன்றும். போன மாசத்துல திடீர்னு சொல்லி நாசா, அமெரிக்காவில் இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எல்லா பத்திரிகையிலையும் வந்திருந்து நம்ம பத்திரிகையில் என்ன பார்ப்போம்? சாதாரணமாக நம்ம பத்திரிகை எடுத்தால் என்ன பார்ப்போம்? சயின்ஸ் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம்
பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே சயின்ஸ் வராது, இப்போ போய் நம்ம எதுக்கு படிக்க போகிறோம்? அப்படி தானே நிறைய காரியங்களை அப்படியே பார்க்காதது மாதிரி கடந்து போய் விடுவோம். இந்த நாசா போன ஜூலை மாதத்திலே ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. பிளானட் கில்லர், இந்த வேர்டு யாராவது எங்கேயாவது கூகுளில் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? பிளானட் கில்லர் ரொம்ப ஃபெமிலியரா, டெய்லி கூகுளில் இதை குறித்த நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருந்தது. பிளானட் கில்லர் 2 மலையளவு பெரிய எரிக்கல் ஒன்று வானத்தில் இருந்து கலந்து பூமிக்கு நேராய் வந்து கொண்டிருந்தது. நல்ல ஸ்பீடாக வந்துச்சு. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு பைக்கும் இன்னொரு பைக்கும் மோதினா அந்த பைக்கில் இருக்க பையன் பழைப்பானா? 60 கிலோமீட்டர்ஸ், ரொம்ப ஒன்றும் ஸ்பீடு வேண்டாம், 60 கிலோமீட்டர்ஸ் நமக்குலாம் தெரியும், அப்படி தானே? நல்ல தம்பி மாதிரிலாம் இருக்கிறீங்க. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலே ஒன்றும் மிஞ்சாது. 100 கிலோமீட்டர் கேட்கவே வேண்டாம். ஆனால் இந்த வானத்தில் இருந்து அந்த எரிகள் பூமியை நோக்கி வந்த வேகம் என்ன என்று சொன்னால் 58,000 மைல்ஸ் பெர் அவர். ஒரு மணி நேரத்துக்கு 58,000 மைல்ஸ், அதாவது 93,000 கிலோமீட்டர்ஸ் பெர் அவர். அவ்வளவு ஸ்பீடா 2 மலையளவு பெரிய ஒரு எரிக்கல் வானத்தில் இருந்து பூமியை நோக்கி கடந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் டிராவல் பண்ணி வந்தது. அது பூமியை வந்து அடைந்து விடக்கூடாது, பூமியிலே வந்து மோதிவிடக்கூடாது, அதை எப்படியாவது டைவர்ட் பண்ணி விட வேண்டும் என்று சொல்லி நாசா விஞ்ஞானிகள் பயங்கரமான முயற்சிகளை எடுத்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபை அது வழியிலேயே எங்கேயோ ரீடைரக்ட் ஆகி போயிடுச்சு. இந்தியாவில் வந்து உலகத்தில் வந்து அது மோதவில்லை, பூமியிலே வந்து மோதவில்லை. விஞ்ஞானிகள் சொன்ன காரியம் என்ன என்று சொன்னால், அந்த எரிகள் பூமியிலே வந்து மோதி இருக்கும் என்று சொன்னால் பல நாடுகள் வரைபடத்தில் இல்லாமலே போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் நானும் பேப்பரில் போட்டால் கூட அதை பற்றியே கவலைப்படாமல் தூங்கிட்டு இருந்தோம். ஆனால் நாசா விஞ்ஞானிகள் அநேகர் இரவு பகல் தூங்காமல் அந்த எரிகல்லை கண்காணித்தார்கள் என்று சொல்லி பத்திரிகையிலே வாசிக்க பார்த்தேன். வசனம் என்ன சொல்லுகிறது? அநேகருடைய தூக்கம் கெட்டு போயிடும். ஆமா, நடைபெறுகிற இந்த காரியங்களின் நிமித்தம் 25ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகம் சொல்லுகிறது, மனுஷனுடைய 26ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகம் சொல்லுகிறது, எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகும். ஐயா, பூமியில இவ்வளவு பெரிய ஆபத்துகள் நடக்க போகிறது என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த விஞ்ஞானிகள் சோர்ந்து போனார்கள். ஐயா, நீங்களும் நானும் அதை பற்றி கவலையே படல. ஆனால் இன்றைக்கு உலகம் பயங்கரமான சூழ்நிலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பது இந்த காரியங்கள் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வானத்திலே அடையாளங்களை காண்பீர்கள், அடையாளங்களை காண்பீர்கள். அடையாளங்களை எல்லாம் ஆண்டவர் காட்டித்தராரு. ஆனா உணர்வில்லாதவர்களா இன்றைக்கு காலத்திலே அமர்ந்திருக்கிறோம். நம்ம சுற்றி இவ்வளவு காரியங்கள் நடந்த பிறகு கூட இன்னும் அவருடைய வருகை சமீபமாயிட்டு அவர் வரப்போறாருங்கிற உணர்வில்லாதவர்களாய் இன்றைக்கு திருச்சபையிலே ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் தவறு இல்லை என்று நினைக்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோம். நல்ல வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் வைத்திருக்கிறேன் ஆதாரங்கள், மணிக்கணக்காக உங்கள் முன்பாக இதை குறித்து நான் டிஸ்கஸ் பண்ண முடியும், பேச முடியும். அத்தனை ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் வருகையை குறித்து லீஸ்ட் பாதர்ட், கவலையே படல. ஆமா, வருகைன்னு சொல்லி எவ்வளவு காலம் ஆயிட்டு, அவர்லாம் வரமாட்டார்ப்பா, நம்ம வாழ்ந்து நல்ல சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, ஏமாந்து போய் விடுவோம். சுனிதா வில்லியம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுனிதா வில்லியம்ஸ், இந்த பேர் யாருக்காவது சிலர் தலையாடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் ஒரு நாசாவினுடைய விஞ்ஞானி. உலகத்திலே வானாராய்ச்சி செய்கிற எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து வானத்தில், நடுவானத்தில் 2 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு ஒரு யூனிட் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த யூனிட்டுடைய பேரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், ISS சொல்லுவாங்க. எந்த நாடு வானாராய்ச்சி செய்யணும்னாலும் இங்கேருந்து ஒரு ராக்கெட்டில் போய் அங்கே அந்த ISSல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டரில் போய் உட்கார்ந்து வானத்தை ஆராய்ச்சி செய்யலாம். 3 ஆராய்ச்சி செய்யலாம். பிளேட்டோ, நெப்டியூன், எந்த ஒரு கிரகத்தையும் குறித்து ஆராய்ச்சி செய்யலாம். நிறைய பேர் அப்படி ரெகுலராக போய் ஆராய்ச்சி செய்துட்டு இருக்கிறாங்க. நிறைய நாடுகள்ல இருந்து போய் அங்கே உட்காந்து ஆராய்ச்சி செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த சுனிதா வில்லியம்ஸ் அவங்களும் இதே மாதிரி ஆராய்ச்சி செய்கிற ஒரு மிகப்பெரிய ஞானி, நல்ல படித்தவங்க, ஒரு ஆஸ்ட்ரோனட், வானாராய்ச்சி செய்கிற ஒரு சகோதரி. அந்த சகோதரியை குறித்து சொல்றாங்க, இதுவரைக்கும் வாழ்க்கையில 50 மணி நேரம் 40 நிமிடம் அந்தரத்தில் நடந்திருக்காங்களாம். ஒரு குறிப்பிட்ட இந்தியாவினுடைய அந்த சர்க்கியூட்டுக்கு வெளியே போயாச்சுன்னு சொன்னா புவியீர்ப்பு சக்தி கிடையாது. நம்ம எப்படி நிக்கணும்னா நிக்கலாம், படுக்கணும்னா படுக்கலாம், அப்படியே அந்தரத்திலே இருக்கலாம்.
அப்படி 50 மணி நேரம் 40 நிமிடம் அந்த அந்தரத்திலே வாக் பண்ண ஒரு சகோதரி என்று சொல்லி இந்த வில்லியம்ஸ், சுனிதா வில்லியம்ஸை குறித்து சொல்லுகிறாங்க. மொரோவர் 178 நாட்கள் அந்த அம்மா பூமியை விட்டு வெளியே வானத்தில் இருந்திருக்காங்க இதுவரைக்கும். இந்த சுனிதா வில்லியம்ஸ் ஜூன் 7ஆம் தேதி ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு ராக்கெட்ல அந்த ஐஎஸ்எஸ்க்கு போனாங்க, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. 7 டேஸ் அங்கே உட்காந்து ஆராய்ச்சி செய்துட்டு வர்றதுக்காக ஜூன் 7ஆம் தேதி போனாங்க. இன்னைக்கு எத்தனை தேதி ஆச்சு? ஆகஸ்ட் 10ஆம் தேதி, 10ஆ 11ஆ? ஆமா, இவ்வளவு நாள் ஆயிற்று. 7 நாளுக்கு தான் அவங்க போனாங்க. ஆனா அவங்களை கொண்டு போய் சேர்த்த அந்த விண்கலம் திரும்ப அவங்கள கூட்டி கொண்டு வர முடியாதபடிக்கு ரிப்பேர் ஆகி அங்க வானத்துல இருக்கு. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் எப்படியாவது அந்த சகோதரியை பூமிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி நாசா விஞ்ஞானிகள் பல முயற்சி எடுக்கிறார்கள். எல்லாம் ஃபெயிலியர். இன்னும் ஒரு 10 நாள் தான் அந்த அம்மா உயிரோட இருக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு காலையில ஹிந்துல எட்டி பார்த்துட்டு வந்தேன். இன்னும் ஒரு சில நாட்கள் தாண்டிட்டுனா அந்த அம்மா அங்கவே மரித்து போவார்கள். அந்த அம்மாவை குறித்து 5 ஆண்டுகளுக்கு முன்பாக திடீரென்று சொல்லி, அப்போதான் சுனிதா வில்லியம்ஸ் யார் என்று சொல்லி நமக்கு தெரிஞ்சது, இந்தியாவுக்கு தெரிந்தது, பத்திரிகைகள் எல்லாம் வந்துச்சு. இந்தியன் பேஸ்ட், இந்தியா. அவங்க அப்பா அம்மா சுனிதா வில்லியம்ஸோட அப்பா அம்மா இந்திய வம்சாவளியினர், இந்தியாவை சேர்ந்த சகோதரி என்று சொல்லி திடீரென்று கண்டுபிடிச்சாங்க. உடனே நம்ம பத்திரிகைலாம் தெரியாதா, ஆஹா அமெரிக்க நாசாவே இந்தியாவின் கையில் தான் இருக்கிறது, ஒரு இந்திய பெண்மணி தான் நாசாவில் மிகப்பெரிய நிலைமையில இருக்கிறாள்னு சொல்லி ஆகா ஓகோன்னு நம்ம பத்திரிகைலாம் எழுதிட்டாங்க. தினமலர் பத்திரிகைலாம் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸே எழுதிட்டாங்க. ஆஹா ஒரு இந்தியன் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அறிவாளி அப்படி சொல்லி. அந்த அம்மாவை போய் பேட்டி எடுத்தாங்க இந்திய ரிப்போர்ட்டர்ஸ். அந்த அம்மா பேக்கில் இருந்து ஒரு சின்ன பிள்ளையார் சிலையை எடுத்து காட்டினாங்க. சிலையை எடுத்து காட்டி, இதுதான் என்னுடைய தெய்வம், நான் எத்தனை முறை ஸ்பேஸ்க்கு போயிருக்கிறேனோ அத்தனை முறையும் இந்த சிலையை நான் என் கூட கொண்டு போயிருக்கிறேன், ஒவ்வொரு முறையும் என்னை பத்திரமாய் திரும்பி கொண்டு வர வைத்தது இந்த சிலை தான் என்று சொல்லி அந்த அம்மா பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாங்க. நம்ம ஆட்களுக்கு போதாதா ஆகா ஓஹோன்னு எழுதுனாங்க. இன்றைக்கு பரிதாபமான ஒரு நிலைமையிலே அந்த அம்மா அமர்ந்திருக்கிறாங்க. அந்த அம்மா சந்தோஷமாக பூமிக்கு வரணும், அந்த அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் என்பதுதான் என்னுடைய ஜெபம். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ண போறீங்களோ தெரியல. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மனிதனுடைய ஞானத்திற்கும் மூளைக்கும் அப்பாற்பட்டவர் நம்முடைய தேவன். மனிதன் தன்னுடைய சுய பலத்தினாலே வானத்தில் ஒரு பெரிய வீடை கட்டி ஒரு பங்களாவை கட்டி நான் அங்கே போய் குடியிருப்பேன் என்று சொன்னாலும் அது நம்முடைய ஆண்டவர் கரத்தில் இருக்குங்க. உயிரோட நீ திரும்பி வரணும், உயிரோட நீ அங்கே இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. மனிதன் வானத்திலே பெரிய காரியங்களை செய்யலாம் என்று முடிவு பண்ணினாலும், முயற்சி செய்தாலும் அதனுடைய முடிவு என் அப்பன் கரத்தில் இருக்கிறது. எப்பன் கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், வானத்தில் அடையாளங்கள் தோன்றும். வானத்தின் அடையாளங்கள் நீ உருவாக்குனதெல்லாம் சீரழிந்து போகும். நீ என்னெல்லாம் செய்திருக்கிறியோ, சமீபத்தில் ஒரு நாள் முழுவதும் பேங்க்லாம் ஒர்க் பண்ணல, சேட்டலைட்ல ஏதோ ப்ராப்ளம், நம்முடைய டெக்னாலஜி எல்லாம் ஹேங் ஆயிடுச்சு. சமீபத்தில் போன மாதத்தில் ஒரு நாள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீதான் எல்லாம் உருவாக்கி நீ வைத்திருக்கிற, நான் பூமியில எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் எங்க அப்பா நினைச்சா ஒரு செகண்ட்ல எல்லாவற்றையும் ஹேங் பண்ண முடியும். அரை மணி நேரம் கம்ப்யூட்டர் ஹேங் ஆயிடுச்சுன்னு சொன்னா வேலையெல்லாம் பாழாயிருது. ஆனா என் தேவன் நினைத்தால் ஒரு செகண்ட்ல கம்ப்ளீட்டா எல்லாவற்றையும் ஹேங் பண்ண முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேர் தூங்கிட்டீங்க போல் இருக்க, கண்ணு முழிச்சு தான் இருக்கு. ஆமா ஆமா, வருகையை பற்றி பேசினா தூக்கம் வரும், ஆசீர்வாதத்தை பற்றி பேசினா தூக்கம் கலைஞ்சிரும், அப்படித்தானே? ஆமா ஆமா. எங்க போய்கிட்டு இருக்குது இன்றைக்கு கிறிஸ்தவம்? வேதனையோடு நான் சொல்லுகிறேன், வேதனையோடு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக பூமிக்கு வந்தார் என்பதை அறியாத, அதை பற்றி கவலை இல்லாத இந்த கிறிஸ்தவம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இதுதான் ஐயா யோவானும் பேசினாரு, இயேசுவும் பேசினாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்தை குறித்து கவலை இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லோராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கிறேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
இன்றைக்கு அதை குறித்தெல்லாம் ரொம்ப விவரமாக பேச வேண்டாம், நமக்கு தெரியும். எல்லா குடும்பங்கள்லையும் இன்றைக்கு பிரிவினை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரிவினை, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினை. வாலிப கணவனாக இருக்கலாம், வயோதிப கணவனாக இருக்கலாம். வயோதிபம் 30 வயசு குடும்பம் நடத்தின பிறகும் கூட குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லுகிற அநேக குடும்பங்களை நாம் கேள்விப்படும் போது வேதனையாக இருக்கிறது. கல்யாணம் ஆகி 20 வருஷம் 30 வருஷம் ஆலயத்துக்கு ஒன்றா வந்துட்டு போகிறாங்க. எல்லாம் பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளுக்கு திருமணத்தை வர செய்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமும் எங்களுக்குள்ள இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லுகிற குடும்பங்களை, கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்கும் பொழுது, என்னையா எதுக்கு கோயிலுக்கு வந்தீங்க, எதுக்கு பைபிள் வாசித்தீங்கன்னு சொல்லி கேட்கணும் போல இருக்கு. வேதம் சொல்லுகிறது, கணவனுக்கு விரோதமாய் மனைவி, பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், காட்டி கொடுக்கப்படுவீர்கள். ஒருவேளை இதை வாசிக்கும் போது நீங்க நினைக்கலாம், புறஜாதி ஜனங்கள் கிறிஸ்தவர்களை காட்டி கொடுப்பதை குறித்து எழுதி வைத்திருக்கிறது. இல்லை இல்லை, இன்றைக்கு ஆலயத்திற்குள் இருக்கிற உங்களையும் என்னையும் குறித்து எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். மற்றவங்க நம்மளை காட்டி கொடுக்குறாங்களோ இல்லையோ, நாம எத்தனை பேரை காட்டி கொடுத்திருக்கிறோம், எத்தனை பேரை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம், எத்தனை பேரை காட்டி கொடுத்திருக்கிறோம். திருநெல்வேலியில் சாந்தி நகர் சர்ச்சில் ஒரு 10 வருடம் அங்கத்தினராக இருந்தேன். அந்த சாந்தி நகர் ஏரியாவில் வாடகைக்கு வீட்டில் இருந்தோம். அதனால் அந்த சர்ச்சுக்கு ரெகுலராக போவோம். அப்போது அந்த சர்ச்சில் திருமணமான புதியில் 90 92 கொயரில் இருந்தேன். அப்போது அந்த கொயரில் ஒரு தம்பி 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். ஆள் சின்ன பையனாக இருப்பான், ரொம்ப துருதுருன்னு வருவான், நல்லா பாட்டு படிப்பான், நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப துருதுருன்னு வருவான். எல்லாரையும் நல்ல கேலி அடிப்பான், கிண்டல் பண்ணுவான், கொயர் மாஸ்டரை கேலி பண்ணுவான், ஆர்கனைஸ்டரை கேலி பண்ணுவான். எல்லாம் அந்த கொயர் ப்ராக்டிஸ் நடக்கிற இடத்துல அந்த பையன் ரொம்ப துருதுருன்னு வருவான். எல்லாருக்கும் அவனை தெரியும். ஒரு நாள் அந்த பையன் ஆப்சண்ட்னா எல்லாரும் கேட்பாங்க, ஏன் அவனை எங்கேப்பா, எங்கே அவனை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்குற அளவிற்கு ரொம்ப துருதுருன்னு வருவான். அவங்க அம்மா சர்ச்சில் ஒரு நல்ல ப்ரேயர் வாரியர். எந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்னாலும் முதல் ரோல் அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க. எப்போ ப்ரேயர் பாயிண்ட் கொடுத்தாலும் முதல்ல அந்த அம்மா தான் சத்தத்தை உயர்த்தி பே பண்ணுவாங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த அம்மாவை சபையில் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் அந்த கொயர் மாஸ்டர் அந்த சின்ன பையனை ப்ராக்டிஸில் ரொம்ப குறும்பு பண்ணான்னு சொன்னார். டேய், என்னடா நீ இவ்வளவு அக்கிரமம் பண்ணுற, உங்கள் அம்மா பாரு எவ்வளவு ஒரு ப்ரேயர் வாரியர், எவ்வளவு அருமையான ஒரு அம்மா, அவங்க வீட்டில் இருந்துட்டு நீ இப்படி குறும்பு பண்ணலாமாடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் எல்லாரும் முன்னாடியும் சொன்னான், எங்கள் அம்மா சீன் போட்டுட்டு அலையிடுறாங்க, வீட்டில் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சமாதானமே கிடையாது, வீட்டில் எங்கள் அம்மாவை நாங்கள் யாருமே ஒரு மனுஷியாவே மதிக்கிறது கிடையாது, வெளியே சீன் போடுறத வச்சுட்டு நீங்கள் ஏப்பா நல்ல அம்மான்னு சொல்கிறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் அம்மா கிடையாது அப்படி சொல்லி அந்த பையன் சொன்னான். யாரை காட்டி கொடுத்தா? ஒருவேளை நம்ம வீட்டு நிலைமை அதான் இருக்கலாம் இங்கே. ஆமாம், உலகத்துக்கு பைபிளை தூக்கிட்டு ஆலயத்துக்கு வர்றதுனால உலகெல்லாம் நம்மளை ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிருவாங்க அப்படி சொல்லி நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல்கள், நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை, குடும்பத்தாரை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறதா? சின்ன பையன் தாயாரை ஈஸியா காட்டி கொடுத்துட்டான். எல்லாரும் முன்னாடி, சமுதாயத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வேஸ்ட் அப்படின்னு சொன்னான். காட்டி கொடுத்துட்டான். இன்றைக்கு புறஜாதி ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்ல ரொம்ப ஒழுக்கமா இருக்காங்களே, கிறிஸ்தவங்களை விட அவங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்காங்களே. என் கூட லட்சுமி அம்மாள் என்று சொல்லி ஒரு பிராமண சகோதரி பேங்க்ல வேலை பார்த்தாங்க. ரொம்ப அமைதியானவங்க, ஏஜ்டு, என்னையோட ஒரு 20 years சீனியர். நான் பேங்க்ல 30 வயசுல இருக்கும்போது அவங்க 50 வயசுல இருந்தாங்க. ஒரு ஹோல் ஆஃபீஸுக்கும் அவங்க ஒரு மதர் மாதிரி அமைதியாக இருப்பாங்க, அமைதியாக வருவாங்க. யாருக்கு எந்த செக்ஷனில் உதவி தேவைப்பட்டாலும் அந்த அக்கா போய் உட்காந்து வேலை செய்து கொடுப்பாங்க. லக்ஷ்மி அம்மாள் அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப கார்டியலாக இருப்பாங்க. யாருக்கும் எந்த விதத்திலும் அவங்கள குறவே சொல்ல முடியாது, கஸ்டமரும் குறை சொல்ல முடியாது, ஸ்டாஃபும் குறை சொல்ல முடியாது, அமைதியாக இருப்பாங்க. திடீரென்று சொல்லி ஒரு 15 நாள் அவங்க லீவ், ஆஃபீஸ்க்கு வரல. அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா வயசான நிலைமையில் படுக்கையில் இருக்காங்க, கடைசி நாட்கள், ரொம்ப பெட்டில் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு முடியாது, அதனால் கூட இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி சொன்னாங்க. 10 நாட்கள் கழித்து அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் வந்தது. நாங்கள்லாம் போய் அந்த அம்மா அடக்கத்துக்கு போய் எட்டி பார்த்துட்டு வந்தோம். ஒரு 5 நாட்கள் கழித்து அவங்க காரியங்களெல்லாம் முடிச்சுட்டு பேங்க்குக்கு வந்தாங்க. அப்போது அவங்ககிட்ட அம்மா ரொம்ப மோசமாக இருந்தாங்களோ அப்படி சொல்லி அவங்க பேசும்போது, 2 வருடமாக படுக்கையில் இருந்தாங்க. டெய்லி எங்கள் அம்மாவுக்கு காலை காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து அவங்கள குளிப்பாட்டி அவங்கள வீட்டில் சாப்பாடு கொடுத்துட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
2 வருஷமா இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்துட்டு ஆபீஸுக்கு வந்த சகோதரி ஒரு நாள் கூட யார்கிட்டையும் டென்ஷன் ஆகலையே. அதை யோசித்து பார்க்கும்போது புரிந்து கொள்ளவே முடியல. என்ன ஒரு சாஃப்ட். ஒரு நாளும் ஆபீஸில் வந்து எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதது கிடையாது. யார்கிட்டையும் ஒரு சிம்பத்திக்காக பேசுனது கிடையாது. என்னடா இது அப்படி சொல்லி நான் யோசித்தேன். திரும்ப கொஞ்ச நாள் ஆச்சு, திடீர்னு சொல்லி இதே மாதிரி திரும்பவும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்தாங்க. அப்போ லட்சுமி அம்மாள் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது சொன்னாங்க, அவங்க அம்மா இறந்து ஈமக்கிரியை முடிந்த மறுநாளே அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்க அம்மாவை இதே நிலைமையில படுக்கையில் இருந்தாங்க, தூக்கி கொண்டு வீட்டில் போட்டாரு. இந்த அம்மா உட்காந்து பாடு பார்த்துட்டு இருக்காங்க அப்படி சொன்னாங்க. மாமியார கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வரும்போது அந்த அம்மா சொன்னாங்க, அம்மாவாக இருந்தானே மாமியாராக இருந்தானே இந்த பூமியில் அவங்களுக்காகத்தானே நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னாங்க. நான் கிறிஸ்டியன், அவங்களுக்கு வேதம்னா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு எந்த டெம்பிள்லையும் இப்படியெல்லாம் நீ உங்கள் அம்மாவை அப்பாவை பார்க்கணும்னு சொல்லலை. எந்த புனித நூல்களும் அவங்களுக்கு இப்படியெல்லாம் எழுதி கொடுக்கல. ஆனால் நமக்கு ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு இதை சொல்லித்தர்றதுக்கே வந்து இதெல்லாம் சொல்லி தந்துட்டு செத்து போய் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நம்ம வீட்டில் என்ன ரிலேஷன்ஷிப் வைத்திருக்கிறோம்? பிள்ளைகளோட நம்முடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? அம்மாவோட நம்முடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? மாமியாரோட நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சிந்திக்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். அவர் வரப்போறார். ஒரு வரும் முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்றைக்கு இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. சமீபத்தில் ஒரு நாள் கூகுளில் இந்திய உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த போட்டோஸ் ஒரு 20 போட்டோ, உலகத்தின் தலை சிறந்த போட்டோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க. ஒருவேளை பேர்ட்ஸ், நிறைய அழகழகு பேர்ட்ஸ் ஃபோட்டோவில் வரும், அழகழகு சீனரிஸ் வரும், நல்ல சுவிட்சர்லாந்து மாதிரி நாடுகளை குறித்து வரும், அப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் வரும். இது வந்து ஒரு வித்தியாசமான ஹெட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க, உலகத்திலே தலை சிறந்த ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஃபோட்டோஸை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து அதுக்கு கீழே எழுதியிருந்த காரியங்களை வாசித்து பார்த்தேன். ஒரே ஒரு ஃபோட்டோ பார்த்து அது கீழே இருக்கிறத வாசிக்கும் போது என்னை அறியாமலே என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. ஒரு சிறுவனை குறித்த ஒரு போட்டோ. 2ஆம் உலக மகாயுத்தம் பயங்கரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஹிட்லர் உலகத்தையே பிடித்து விடுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் கடைசியாக அமெரிக்காக்காரன் ஜப்பான்ல போய் 2 அணுகுண்டை போடுகிறான். அந்த அணுகுண்டினாலே ஜப்பான் முக்கியமான பட்டணம், 2 பட்டணங்கள் ஹிரோஷிமா நகாசாக்கி தீக்கிரையாகிறது. அந்த பட்டணம் முழுவதுமே அழிந்து போகிறது. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் 2வது உலக மகா யுத்தம் முடிவுக்கு வந்தது என்று சொல்லி நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். இந்த நகாசாகி பட்டணத்தில் ஒரே நாளிலே 69,000 பேர் அந்த வெக்கையில், அந்த ஹீட்டில் மரித்து போனாங்க. அந்த அணுகுண்டு போட்டதனுடைய விளைவாக ஒரே நாளிலே 69,000 பேர் மரித்து போனாங்க. மரித்தவர்களை கூட்டம் கூட்டமாய் எடுத்து எரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில குடும்பங்களில் யாராவது ஒருவர் உயிரோடு இருந்தால் அவங்க தன் குடும்பத்தில் இருந்த மற்றவர்களை அந்த கடைசி நேர எரிப்பிற்காக அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்கிளைம்டு பாடிஸ் எல்லாம் மொத்தமாக போட்டு எரிக்கிறாங்க. யாராவது கணவனை இழந்து மனைவி இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய சரீரத்தை அந்த எரிக்கிற இடத்துக்கு கொண்டு போய் எரிக்கிறாங்க. இப்படி அந்த உறவினர்கள் இருந்து அந்த உடைமைகள், அந்த பாடிஸ் கிடைச்சவங்க அந்த கிரிமேஷனுக்காக, ஏன்னா அடக்கம் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதனால எரிக்கிறாங்க. அதுக்கு வரிசையாக பெரிய கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயது நிரம்பிய பையன், தன்னுடைய 2 வயது தம்பி மரித்து போனான். அந்த 2 வயது தம்பியை தன் முதுகில் வச்சு ஒரு துணியை வச்சு அப்படியே அந்த முதுகில் கெட்டி வச்சிருக்கிறான். அவனுடைய இறந்து போன அந்த சின்ன தம்பியினுடைய முகம் அவன் தோளில் இருக்கிறது. அந்த தம்பி 10 வயசு பையன், அவன் முதுகில் இறந்து போன தம்பியினுடைய உடம்பை கட்டி வச்சிருக்கிறான். அந்த முகம் அந்த தோளில் அப்படி சாய்ந்து இருக்கிறது. இது தானே அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு காரியம் எழுதியிருந்தாங்க. வரிசையில் நிற்கிறாங்க, நிறைய கூட்டம் வரிசையில் நிற்கிறது உரியவர்களை எரிப்பதற்காக. இந்த சிறுவன் தன்னுடைய சகோதரனை தோளில் சுமந்துட்டு வரிசையில் நிற்கிறான். அங்கே வந்த ஒரு இராணுவ அதிகாரி சொல்கிறாரு, ஹே, உன் தம்பி மரித்து போனான்லப்பா, அவன் உனக்கு வெயிட்டாக இருப்பானே, அதை எதுக்கு நீ தோளில் சுமந்துட்டு இருக்கிற, இறக்கி கீழே வை, உன் டேன் வரும்போது நீ அவனை அங்கே தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த தம்பி சொல்லுகிறான், அவன் எனக்கு சுமை இல்லை, ஏனென்று சொன்னால் அவன் என்னுடைய சகோதரன். அந்த வேர்டை எழுதியிருக்குங்க கீழே. அவன் எனக்கு சுமை இல்லை, அவன் என்னுடைய சகோதரன் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு
எத்தனை பேருக்கு நம்முடைய பிரதர்ஸ் பாரமாக இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு நம்முடைய சிஸ்டர்ஸ் பாரமாக இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு நம்முடைய தாய் பாரமாக இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு நம்முடைய உறவு கணக்கர் கண்ணில் கண்ட சகோதரனை நேசிக்காம கண்ணில் காணாத தெய்வத்தை நேசிக்கவே முடியாது, நேசிக்கவே முடியாது. இன்றைக்கு உறவு எப்படி இருக்கு? கிறிஸ்டியன் ரிலேஷன்ஷிப். பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருப்போம், கம்யூனியனுக்கு ஒன்றா போவோம். ஒரு எலெக்ஷன் வந்துடுச்சுன்னு சொன்னால் ஊஞ்சிலே பார்க்க மாட்டோம். என்ன கிறிஸ்டியானிட்டி, என்ன கிறிஸ்டியானிட்டி, என்ன கிறிஸ்தவம்? இன்றைக்கு சிஎஸ்ஐ திருச்சபை நூற்றுக்கணக்கான ஆலயங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்திருக்கிறேன். 2க்கு மேற்பட்ட குரூப் இல்லாத ஒரு சர்ச்சு பார்க்க முடியாதுங்க. 50 வீடு இருக்கிற ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் அந்த சர்ச்சிலையும் ஒரு குரூப். இன்றைக்கு கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? எங்க தெய்வம், உண்மையான தெய்வம், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக இந்த பூமியிலே வந்தார், நான் வாழ்ந்திருப்பது அவருடைய கிருபை என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே. அவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒரே ஒரு உண்மையான நிகழ்ச்சியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி பொது தேர்தல் நடந்துச்சு, பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் அமித்ஷா தெரியுங்களா? தெரியாதா? தெரியும். ஆமா, நம்முடைய மிஷனரி, அப்படித்தானே? ஆமா, நம்முடைய உள்துறை அமைச்சர். உத்தரப்பிரதேசத்திலே ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்திலே அமித்ஷா செய்தி கொடுக்கிறார். இந்தியாவிலே மைனாரிட்டிஸ் நொறுக்கப்படுகிறாங்க, ஒடுக்கப்படுகிறாங்க, கிறிஸ்தவர்களை இந்தியாவிலே ரொம்ப ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. மைனாரிட்டிஸை ஒடுக்குறாங்க அப்படி சொல்லி எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பியூ ரீசர்ச் சென்டர் என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற ரீசர்ச் சென்டர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையை போய் வாசித்து பாருங்கள், அப்பொழுது உண்மை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசி இருக்கிறார். அது ஹிந்து பத்திரிகையில் ஃப்ரண்ட் பேஜில் வந்துருந்துச்சு. அமித்ஷாவினுடைய பேச்சை அப்படியே வாசிக்கும் போது பியூ ரீசர்ச் சென்டர் அதனுடைய ரிப்போர்ட்டை நீங்க வாசித்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் அவர் சொல்லியிருந்தார். பியூ ரீசர்ச் சென்டர். யாருக்காவது இந்த சபையில் இந்த காரியத்தை குறித்து தெரியுமா? தெரிஞ்சா கை வைத்து காட்டுங்க. பியூ ரீசர்ச் சென்டர்னா என்ன, அதனுடைய அறிக்கை என்ன என்று சொல்லி யாராவது நம்ம சபையில் ஒரே ஒரு ஆள் தெரிஞ்சவங்க இருப்பீங்களா? கை வைத்து காட்டலாமா? நோ, நான் சொல்றேன். கடந்த 2 ஆண்டுகளில், மன்னிக்கவும், கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவிற்குள்ளே வெளிநாட்டிலிருந்து பணம் வந்த 20,000 தொண்டு நிறுவனங்கள் மத்திய அரசினாலே பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. 3 ஆண்டுகளிலே 20,000 தொண்டு நிறுவனங்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற வளர்ந்த நாடுகளில் இருந்து உதவித்தொகை வந்த 20,000 தொண்டு நிறுவனங்கள் இந்தியாவில் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் சர்ச் ஆஃப் ஹைலாண்ட் என்று சொல்லி ஒரு சர்ச் இருக்கிற, நம்ம சிஎஸ்ஐ மாதிரி அங்கே சர்ச் ஆஃப் ஹைலாண்ட். அந்த சர்ச் இந்த காரியத்தை பார்க்கிறது. 20,000 தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் வர்றது பிளாக் ஆகிருக்கு. அப்போ அந்த ஆபீஸில் பேசுறாங்க, டேய் இந்தியாவுக்கு என்னமே இங்கேருந்து பணமே போக முடியாது போல் இருக்கே, அப்போ இந்தியாவில் என்னமே ஊழியமே நடக்காதேப்பா, யாருமே ஆண்டவரை குறித்து பேச மாட்டாங்களே, ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவங்களே இருக்கிறத வித்து தின்னுட்டு இருக்கிறாங்க, இப்போ நம்ம கொஞ்சம் பணம் அனுப்புனா அதை வச்சாவது ஊழியம் பண்ணுவாங்க, அதுக்கும் வாய்ப்பில்லையே இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச் ஆஃப் ஹைலாண்ட் ஃபண்டிங் பண்ற அவங்க கீழே இருக்கிற ஒரு ரீசர்ச் சென்டர் தான் இந்த பியூ ரீசர்ச் சென்டர். PEW, பியூ. வீட்டில் போய் எல்லாரும் செல்போன் வச்சிருக்கீங்க, அப்படிதான் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க, கூகுளில் போய் பியூ ரீசர்ச் சென்டர்னு அடிச்சு பாருங்க. நான் சொல்றதோட நிறைய காரியங்களை அதில் நீங்க பார்க்க முடியும். அந்த பியூ ரீசர்ச் சென்டரை கூப்பிட்டு அந்த சர்ச் சொல்லுது, டேய் இந்தியாவில் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா, நீங்க இந்தியாவில் போய் அதனுடைய நிலைமை என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி செய்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்ச் ஆஃப் ஹைலாண்ட் அந்த பியூ ரீசர்ச் சென்டருக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. இந்தியாவில் எப்படி மைனாரிட்டிஸ், எப்படி கிறிஸ்தவங்க ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு அமெரிக்காவில இருந்து யாராவது இந்தியாவுக்குள்ள வந்தா அவங்களுக்கு இந்திய அரசு விசா கொடுக்குமா, அனுமதிக்குமா?
அனுமதிக்காது. அதனால கள்ளத்தனமா அமெரிக்காவிலிருந்து சிலர் இந்தியாவிற்குள்ளே வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வர, கொல்கத்தால இருந்து பாம்பே வர, இந்தியா முழுவதுக்கும் அவங்க அலைந்து சில மாதங்கள் எல்லாம் பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக 32 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 32 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம், கூகுளில் போய் பார்க்கலாம். அந்த ரிப்போர்ட்ல நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் விளக்கமா சொல்றதுக்கு நேரம் இல்லை. அந்த ரிப்போர்ட்டினுடைய கடைசி பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அவங்க அந்த ரிப்போர்ட்டினுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த ரிப்போர்ட்டினுடைய ஹெட்லைன்ஸ் என்னன்னு சொன்னா, ரேபிட் growth ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா. இந்தியாவிலே கிறிஸ்தவம் மெதுவாக வளர்கிறது அப்படின்னு சொல்லி அது தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. கொடுத்துட்டு அவங்க அந்த ஃபைண்டிங்ஸை எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படி சொன்னா, இந்தியாவிலே இன்றைய நாளிலே வாரத்திற்கு 1 லட்சம் முதல் 2 லட்சம் பேர் கிறிஸ்தவர்களாய் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். நம்ம சபையில இந்த சாயர்புரம் சபையில ஆகஸ்ட் 11ஆம் தேதி 2023 இருந்து ஆகஸ்ட் 11, 24ஆம் தேதி வரைக்கும் ஞானஸ்நானம் பெற்ற புறஜாதி ஜனங்கள் எத்தனை பேர்? சொல்லுங்க. 0ன்னா 0ன்னு சொல்லுங்க, 1ன்னா 1ன்னு சொல்லுங்க, 2ன்னா 2ன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாது. உங்க சர்ச்சில் கேட்குறேன், உங்க சர்ச்சில் போன வருஷத்தில் எத்தனை புறஜாதி ஜனங்கள் இங்கே வந்து ஞானஸ்நானம் எடுத்தாங்க? எடுத்தாங்க. உங்கள் சபையில் ஊழியம் செய்து நீங்கள் ஆண்டவர்களை கொண்டு வந்து உங்கள் சபையில் வந்து ஞானஸ்நானம் கொடுத்தீங்க. உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இப்படி இந்திய தேசத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரை சொல்லி 1 லட்சம் பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்தியாவிலே ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களாம். குறைந்தது 1 லட்சம், அதிகப்படிய 2 லட்சம் வரைக்கும் என்று சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லுது. கடைசி லைன் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த நிலைமை நீடிக்குமானால் 2060 இந்தியாவிலே 50% அதிகமாய் கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த ரிப்போர்ட்டை முடிச்சிருக்கிறார். இந்த ரிப்போர்ட் நம்ம யாருமே வாசிக்கல, நம்ம யாருமே அதை பற்றி பார்க்கல, நம்ம யாருக்குமே அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்தியாவை ஆளுகிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த ரிப்போர்ட்டை பார்த்திருக்கிறாரு. அதனால தான் அவர் பயப்படுகிறார். கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள், பணத்தை கொடுத்து மதமாற்றம் செய்கிறார்கள் என்பதற்காக பணம் வருவதற்கான வாசல்கள் எல்லாவற்றையும் அடைத்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களால் தடுக்க முடியாத அளவிற்கு மதமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1 லட்சம், வாரம் 1 லட்சம் அப்படின்னா மாசத்துக்கு மினிமம் 4 லட்சம், 4 லட்சத்திற்கு மேல் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரை இந்த தேசத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இதன் விளைவு இப்படியே போனா 2060 50% அதிகம் கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். ஆளுகிறவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனா ஆண்டவர் தேசத்து மேல வச்சிருக்கிற எண்ணம் யார் தடுத்தாலும் தடுக்க முடியாது. அது நிறைவேறும். அந்த திட்டத்தில் உங்களுடைய என்னுடைய பங்கு என்ன என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. வருகை சமீபமா இருக்கிறது. பக்கத்தில் வந்துட்டாரு, சீக்கிரம் வரப்போறாரு. ஆமா, அது எல்லா அடையாளங்களும் நிறைவேற்றது. வசனங்களை பார்த்தோம், அநேக நிகழ்ச்சிகளை பார்த்தோம். ஆனா அவருடைய வருகையில் அவர் சந்திக்கணும்னு சொன்னா எப்படியாவது ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை ஆண்டவருக்காய் நாம் ஆயத்தப்படுத்தி இருக்க வேண்டும். இதுவரைக்கும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா? இதுவரைக்கும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்திருக்கிறோமா? இந்த ஆராதனையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கொஞ்ச காலம் இருக்க போறோம். ஒரு வருகை முன்பதாக ஏதாவது ஆண்டவருக்காய் செய்து ஆக வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நம்மோட தெளிவாய் பேசியிருக்கிறார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். எவைகள் சம்பவிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, என் நிமித்தம் துன்பப்படுத்தப்படுவீர்கள். வானத்திலே அடையாளங்கள் தோன்றும், மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகும், காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். குடும்பங்களுக்குள்ளே சமாதான குறைவுகள் உண்டாகும். ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அவரை முகமுகமாக சந்திக்கணும்னா அவர் நம்மிடத்தில் சொன்ன ஒரே ஒரு காரியம்,
நம்மிடத்தில் எதிர்பார்த்த ஒரே காரியம், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல். மார்க்கு கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். வேற எதுவுமே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் இடத்துல எதிர்பார்க்கல, நம்மிடத்திலையும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த ஆராதனையில் ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறாருங்க. கட்டுக்கதைகளை சொல்லவில்லை, ஆதாரத்தோடு நடந்த காரியங்களை மாத்திரம் உங்களிடத்துல நான் சொல்லி இருக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் இந்த பூமியை விட்டு கடந்து மரணத்திற்கு போகும் முன்போ அல்லது உம்முடைய வருகை அதற்கு முன்பாக இருந்து சந்திக்கும் போதோ எப்படியாச்சும் இந்த பூமியில ஒரு சிலரையாவது உமக்கென்று நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க, எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்பீங்களா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆலயத்தில் உம்முடைய பிரசன்னம் அசைவாடுகிறதற்காக நன்றி. எங்களோட நீங்க பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் சத்தம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்திலும் தொனிக்கட்டும். இந்த சபையிலிருந்து ஒரு கூட்டம் மிஷனரிகள் எழும்பட்டும், ஆத்துமாதாயம் செய்கிறவர்கள் ஒரு கூட்டம் இந்த சபையிலிருந்து எழும்பட்டும். ஏற்கனவே அநேகர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், நன்றி. இன்னும் அவர்கள் உற்சாகமாய் செய்யட்டும். உம்முடைய நாமம் உம்முடைய வருகையில இந்த சபையின் மூலம் மகிமை போட போவதற்காய் நன்றி. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு ராஜா நாமத்தில் கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.